தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதில் முதலாவதாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள் அதிகமாக வருங்க. சரிங்களா? இது 2 வகையை பிரிப்பாங்க. தோன்றும் எழுவாய், தோன்றா எழுவாயின்னு பிரிப்பாங்க. தோன்றும் எழுவாய்னா ஏற்கனவே சொன்ன பெயர் சொல்லா வரும்னு சொன்னேன். அப்போ பெயர் வெளிப்படையாக வந்தால் தோன்றும் எழுவாய், பெயர் சொல் வெளிப்படையாக வரலைன்னா தோன்றா எழுவாய். உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. ராமன் வந்தான், இதில் பார்த்தீங்கன்னா ராமன்கிறது எழுவாய், இது தோன்றும் எழுவாய். அதற்கு பதிலாக அவன் வந்தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அவன் தான் தோன்றா எழுவாய் ஆகும். சரிங்களா? அப்போ எழுவாய் 2 வகையை பிரிப்பாங்க. தோன்றும் எழுவாய், தோன்றா எழுவாய், பெயர் சொற்களாக வரும். அதுவாக பார்த்தீங்கன்னா பெயர், வினை, வினா என்ற அடிப்படையில் வருங்க. பெயரை பொறுத்தளவு இனியன் கவிஞர், வினையை பொறுத்தளவு காவிரி பாய்ந்தது, வினாவை பொறுத்தளவு பேருந்து வருமா. சரிங்களா? நன்றி, வணக்கம்.